பாக்கியா, ம். நீ மேல வா. ஆ என்னடி இப்படி பண்றாங்க? அதானே. என் பொண்ணு பாக்கியா இருக்கா, என் பேரன் பேத்திங்கெல்லாம் இருக்காங்க. இது போதாதா? இப்ப எதுக்கு கோபி? அவன் 2வது கல்யாணம் பண்ணது உங்களுக்கெல்லாம் தெரியாதாக்கும். தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்னதான் கல்யாணத்தை பண்ணாலும் அப்பா அம்மா நீங்க தானே சித்தி. அதை விட லட்சுமி, மகன் வேற கல்யாணம் பண்ணிட்டாரு, வரல. பேர பசங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல, எழில் இல்லையே. ஏமா, அவனுக்கு ஷூட்டிங் இருக்கு, போயிருக்கான், வந்துருவான். வருவான் வருவான். அவனுக்கு தான் ஷூட்டிங்கு, அவன் பொண்டாட்டிய கூட காணுமே. ஆண்டி, கேளுங்க 4 வார்த்தை. எல்லாரும் இங்க வருவாங்க. நீங்க என்ன கணக்கெடுக்கிறதுக்காகவா வந்திருக்கீங்க? தாத்தாவோட பர்த்டேக்கு தானே வந்திருக்கீங்க. தாத்தா இங்க இருக்காரு, ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு போங்க. நீங்க போங்க, போய் சாப்பிடுங்க. போ. ஐயோ சாமி, உலகத்துல இப்படி சில பேர் இருக்காங்க. கலக்கிட்ட ஜெனி. வித்மஹே வக்ரதுண்டாய திமஹி தன்னோ தந்தி. அம்மா அப்படி வந்து உட்காருங்கம்மா. மேடம் உட்காரணுங்களா? அண்ணே, எழில் என்ன வருமா வராதா? தெரியலையே. அத ஒரு பெரிய குறையா நினைப்பாங்க. எல்லாமே எனக்கு புரியுதா அமிர்தா? எனக்கு புரியாமலாம் இல்ல. அப்ப எல்லாம் புரியுதுல, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? என் வீட்ல இருக்கிறவங்கள பத்தி நான் எவ்வளவு யோசிக்கிறேனோ அதே அளவுக்கு நான் உன்னை பத்தியும் யோசிக்கிறேன். நான் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு போனா நீ வருத்தப்பட மாட்டியா? தாத்தாவை பார்த்து வாழ்த்து சொல்ல முடியல, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியலையேன்னு மட்டும்தான் எனக்கு வருத்தம். ஆனா மத்தபடி எனக்கு எதுவும் போய் பெருசா. சொல்லாத அமிர்தா. சத்தியமா நீங்க போறதுல எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. சொல்ல போனா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். எனக்காக தயவு செஞ்சு போயிட்டு வாங்க ப்ளீஸ். நீ என்னதான் சொன்னாலும் சரி, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீ வர முடியாத இடத்துக்கு நான் போறதா இல்ல.